இங்கே பாருங்க, என்னோட உயரமா இருக்க. நான் வரப்பு மேல நிக்கிறேன், அது உள்ள நிக்குது. அது என்னோட உயரமா இருக்கு. இதுதான் பாரம்பரிய நெல் வகையான காட்டு யானம் நெல். இது வந்து நம்ம மன்னார்குடி டு தஞ்சாவூர் ரூட்ல நெய்வாசல்ல குளமங்கலம் பகுதியில. சார் உங்க பேரு? என் பேர் ராஜேந்திரன். ராஜேந்திரன். அவர் ரிட்டையர்டு. அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்து ஆர்கானிக் விவசாயம் பண்றாங்க. அது மாதிரி பாரம்பரிய நெல் வகைகளை தேர்ந்தெடுத்து பயிர் பண்ணிட்டு வராங்க. இது தூய மல்லி பண்ணிருக்காங்க, முன்னாடி இன்னொன்னு மைசூர் மல்லி பண்ணிருக்காங்க. இப்போ வந்து காட்டு யானம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இந்த கிரெடிட் எல்லாமே பாரம்பரிய வேல் இயற்கை அங்காடி ஓனர் பிரபாகர். இந்த கிரெடிட் வந்து அவருக்கு தான். இவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்காரு. இதை பார்க்கும்போது உண்மையிலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் இருந்திருக்குங்க, இதெல்லாம் காணா போச்சு. இப்ப திருப்பி மீட்டு எடுக்கிறோம் பாருங்க. இதுதான் இயற்கை ஆர்வலர்களின் வேலை, ஆத்மார்த்தமான வேலை. இதுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த நெல் அறுவடையின் போது நான் வந்துருவேன், இந்த நெல் பூரா எனக்கு வேணும்னு நான் கேட்டிருக்கேன். அப்படியே நம்ம வாங்குறோம், நம்ம அரிசியாக்கி நம்ம பிரிச்சுக்கிறோம். ஓகேயா? இங்க பாருங்க, இது பொடுதலை, இது கையாந்தரை. இங்க பாருங்க, என்ன விட்டீங்கன்னா நான் நாளைக்கு தான் வருவேன். இங்க இருந்து கரிசலாங்கண்ணின்னு உண்டு. இது வெள்ளைக்கறி சாலைன்னு சொல்றது. எங்கடா இருக்கு? இன்னும் அப்படியே செடியோட விடுங்க. ஒரு மஞ்சள் காமாலைக்கு ஒரு உள்ளது இருக்கு. எங்க இருக்கு? கீழாநெல்லி இருக்கு. கீழாநெல்லி எல்லா இடத்துலயும் இருக்கு. செடியோட விடுங்கடா, எடுத்துட்டு போவோம். செம்பு சத்து அதிகம் இந்த கீரையில. இங்க பாருங்க, இது வந்து வெள்ளைக்கறி சாலை. இதுலயே வந்து பொடுதலையும் இருக்கு. இதுல விட்டா நிறைய அறுவடை பண்ணலாம். பட் இப்ப நேரம் இல்லை.